ஹாய் வணக்கம், வெல்கம் டு கண்மணி ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டு மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்துக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாடி தோட்டத்துக்கு தேவையான மண் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கார்டன் மண் கொஞ்சம், கொக்கோ பீட் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். வெர்மி கம்போஸ்ட்னால் நான் என்ன எடுத்துருக்கேன்னா, வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதை கொஞ்ச நாள் கழித்து மக்கிடும். அதுதான் நான் வெர்மி கம்போஸ்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்லேயோ இல்லைனா க்ரீன் பேக்லேயோ போட்டுக்கணும். கார்டன் வச்சுருக்கோன்னா மந்த்லி ஒன்ஸ் வேப்பம் புண்ணாக்கு தண்ணி தெளிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஜாரில் வேப்ப புண்ணாக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி செடிக்கு அடிக்கணும். அதனால செடியில் பூச்செல்லாம் வராது. ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பண்ணதில் கொஞ்சம் அந்த வேப்ப புண்ணாக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் மண்ணில் எடுத்து நான் புதைச்சிருவேன். நம்ம கலந்துருக்கிற மண்ணில் அதை கொஞ்சம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டுக்கலாம். பாருங்க, இதுதான் வெஜிடபிள் வேஸ்ட்டு. இதை நான் மண்ணு கூட சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் பேக் இல்லைன்னா பாட்டில் போட்டு செடி நட்டு வச்சிடலாம். நம்ம கலந்து வச்ச மண் மிக்ஸை நம்ம எடுத்து க்ரீன் பேக்கில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செடி நட்டுடலாம். அவ்வளோதான், நான் செடி நட்டுட்டேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண வேப்பம் புண்ணாக்கில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். அதை நான் இப்போ எல்லா செடிங்களுக்கும் அடிக்க போகிறேன். பாட்டில் கேப்பில் கொஞ்சம் லைட்டாக ஓட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் வேப்பம் புண்ணாக்கு வச்சு நல்லா குளிக்க வைக்க போகிறேன் எல்லா செடியும். இந்த மாதிரி நல்லா எல்லா செடியும் அடிக்கணும், அப்போ தான் எந்த பூச்சுமே வராது. எங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சங்குப்பூ செடி, வெள்ளை கலரில் பூ பூத்திருக்குல்ல, அது நித்திய கல்யாணி. இது கற்பூரவள்ளி செடி. இதை வச்சு நம்ம பஜ்ஜி போடலாம், டீயில் கூட போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ரோஸ் செடி. ரோஸ் பாருங்க எவ்வளோ திக்கா அழகா பூத்திருக்கு. நாங்கள் எப்பயுமே வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த தோலை கட் பண்ணி போடுவோம், நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது பிங்க் கலர் செம்பருத்தி செடி. அதுக்கப்புறம் இது கடுகு செடி. நெக்ஸ்ட்டு இது நாங்கள் எப்பயுமே சேர்த்து வைக்கிற வெர்மி கம்போஸ்ட். காய்கறி தோல்லாம் நிறையா வந்துச்சுன்னா நான் டெய்லியும் எடுத்துகிட்டு போடுவேன். அதுக்கப்புறம் இது பிங்க் கலர் ரோஸு, பாருங்க எவ்வளோ அழகாக பெருசாக பூத்துருக்குன்னு. நெக்ஸ்ட் ஆரஞ்சு ரோஸு. இது 2 கலர்ஸில் பூக்கும். ஒன்று ஆரஞ்சில் பூக்கும், மற்றது எல்லோவில் பூக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக நிறைய மொட்டு வச்சுருக்குன்னு. இது வெண்டைக்காய் செடி. பாருங்க குட்டி குட்டியாக வெண்டைக்காய்லாம் வளர்ந்துருக்கு.
நிறைய வெண்டைக்காய் வளர்ந்துருந்துச்சு, அதனால் நான் பறித்து சாப்பிட்டுட்டேன். இது பாருங்க, இது வந்து ஒயிட் ரோஸ் செடி. நிறைய ஒயிட் ரோஸ் பூத்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி செடி. இது வந்து சாண்டில் கலர். அதுக்கப்புறம் இது வந்து லெமன் செடி. இது வந்து பெரண்டை செடி. இதை நம்ம துவையல் அடித்து சாப்பிடலாம். இது வந்து பீக்கங்காய் செடி. இப்போதான் இதில் வந்து மொட்டு வச்சிருக்கு. இப்போ பாருங்க, மொட்டு வச்சு கொஞ்சம் வளர்ந்துருக்கு குட்டியோண்டு. இது வந்து அவரைக்காய் செடி. பாருங்க, மொட்டு வச்சிருக்கு. இது வந்து முருங்கைக்காய் செடி. இது வந்து மிளகாய் செடி, பச்சை மிளகாய் செடி. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி செடியும் இருக்கு. இதுவும் அவரைக்காய் செடி தான். பாருங்க, தக்காளி செடி இருக்கு. இதுலயும் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்கு. பாருங்க, குட்டியோண்டு வெண்டைக்காய் இருக்கு. இதுல ஃபுல்லா மிளகாய் செடி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து மிளகாய் செடியும் இருக்கு, கொத்தமல்லி செடி, அதுக்கப்புறம் தக்காளி செடி இருக்கு. இது வந்து நந்தியா வட்டப்பூ. குட்டியா பூ பூக்கும். இது வந்து மிளகாய் செடி. பாருங்க, நிறைய மிளகாய் வந்திருக்கு. இது வந்து அவரைக்காய் செடி. நிறைய அவரைக்காய் இருக்கு பாருங்க. இது வந்து வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் வளர்ந்துருச்சு பாருங்க. இது வந்து தக்காளி செடி. பாருங்க, தக்காளி வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு.